இப்பவுமே படத்துல வந்துட்டு சில பேர் ஹேட்டர்ன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு அது இன்னும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு பேரே வரலாறு. அதுல வர மான்டேஜஸ்லாம் இன்னும் அந்த மாநாட்டிலேருந்து தான் எடுத்த மான்டேஜஸ்லாம் சொல்றாங்க. அதுக்கு நீங்க இப்போ ஒரு விளக்கம் குடுக்கணும்னா, இப்போ இது ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் என்ன அப்படி ஒண்ணுன்னா, நீங்க நேரா ஏதாவது ஒரு சட்டப்பூர்வமா ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னா, நேரா வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கு. பெப்சில வந்து என்ன ஷூட் பண்ணணும்னு பில் இருக்கு. சிசிடிவிஸ் ஃபுட்டேஜஸ் இருக்கும். எவ்வளோ எவிடன்ஸஸ் இருக்கு. எடிட் இருக்கும். எல்லாமே நீங்க செக் பண்ணலாமே. ஆக்சுவலா நீங்க இந்த ஆடியோ லான்ச் பிளேஸ்மென்ட் பண்ண அந்த டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் நடந்த உடனே வச்சிருந்தீங்க. அப்போ அந்த டைம்லைனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அன்பிரெடிக்டபிளா இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம டிசிஷன்லாம் எடுத்து அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜான விஷயம். நான் லைஃப்ல பார்த்ததுலயே ரொம்ப பயங்கரமான மேட்டர் அது எனக்கு. ஏன்னா ஒரு 11 ஹவர்ஸ் ஒரு கிரவுடு ஒரே இடத்துல உட்காந்து, ஒரே எனர்ஜியோட, ஒரே ஆள பார்த்து கத்திக்கிட்டே இருந்தது. சில பேருக்கு வந்து அந்த மாடர்ன் வார்ஃபேர் வந்து எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க என்ட்ட. ஓகே. அப்ப ஏன்னா திடீர்னு வருது அதனால ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. மேபி ஸ்க்ரீன் பிளேல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட் பண்ணியிருந்தோம். அந்த ஷிப் அட்டாக்ல Come, let's play a game. உங்கள பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய இன்ட்ரோவர்ட் மாதிரி இருக்கும். விஜய் சாரும் செம பெரிய இன்ட்ரோவர்ட். இது ஜனநாயகன் படமே ஒரு இன்ட்ரோவர்ட் மீட்ஸ் இன்ட்ரோவர்ட் மாதிரி இருக்கே. டிஸ்கஷன் எப்படி கிக் ஆஃப் ஆச்சுன்றதே எங்களுக்கு புரியல ஆக்சுவலா. நீங்க சொல்லுங்க சார். என்ன புரியலன்ட்டீங்க? 15 இன்டர்வியூ குடுத்துருக்கேன். Title sponsor Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Presta, Presta Women's Wear, அனைத்திலையும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings and Nighties. Presents Jananayagan Celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Vecura, Vecura Wellness, Advanced Scientific Slimming, no pain, no surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital, கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner வாக் பக்ரி, வாக் பக்ரி tea since 1892. Venue partner Feathers, a Radha Hotel. சார் வந்துட்டு எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ இந்த ஃபார்மேட்லாம் இல்லாம ஒரு ரொம்ப பர்சனலான கொஸ்டின் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னா வந்துட்டு, உங்கள பார்க்கும்போதே எங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய இன்ட்ரோவர்ட் மாதிரி இருக்கும். விஜய் சாரும் செம பெரிய இன்ட்ரோவர்ட். இது ஜனநாயகன் படமே ஒரு இன்ட்ரோவர்ட் மீட்ஸ் இன்ட்ரோவர்ட் மாதிரி இருக்கே. அத வந்துட்டு எப்படி வந்து இவ்ளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமா எப்படி கொண்டு வந்தீங்க? இந்த இந்த ஸ்பீச் எப்படி ஆரம்பிச்சது? இந்த டிஸ்கஷன் எப்படி கிக் ஆஃப் ஆச்சுன்றதே எங்களுக்கு புரியல ஆக்சுவலா. நீங்க சொல்லுங்க சார். என்ன புரியலன்ட்டீங்க? 15 இன்டர்வியூ குடுத்துருக்கேன். இல்ல சார். நீங்க உங்கள பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப எளிமையான ஒரு பெர்சன். மெயினா வந்துட்டு ஒரு ஒரு டைரக்டர்னாலே பயங்கரமா பேசுவாங்க. அவங்களோட அந்த எக்ஸ்பான்ஷன் அவங்களோட அந்த ட்ரீம் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அவங்க அந்த கதை சொல்ற விதமே ரொம்ப டீப்பா இருக்கும். இல்ல இத நம் சார் கூட வேலை செய்யணும்னு நானா கேட்டேன். ஓகே. நானா வந்து நம்மளா சார்ட்ட ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. ஆ அது 50% ஒர்க் ஆயி, 50% ஒர்க் ஆகாம போயி, சில டைம் ஒர்க் ஆயி, டேட்ஸு அந்த பிரச்சனை எல்லாம் போச்சு. ஸோ இந்த டைம் வந்து ம் அந்த சான்ஸ் தன்னால தேடி வந்துச்சு. ஆ ஜெகதீஷ் சார் வந்து அந்த இத செட்டப் பண்ணாரு. ஸோ அப்படி போம்போது நான் சொன்ன கதை ஒர்க் ஆகல. அப்போ அவர் நெறைய பேர்ட்ட கேட்டிருக்காரு. அது அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனா அவரு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு தன்மை அதுல இல்ல. ஸோ அப்ப அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயத்தோட அவரு ஒரு படம் வச்சிருந்தாரு. அதான் ரீமேக் பண்ணோம். ஓகே. சூப்பர். ஸோ அப்படிதான் நடந்தது. அப்படிதான் வந்து ஜனநாயகன் நடந்தது. இப்போ போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாம் வச்சு, உங்களோட ஸ்பீச் எல்லாம் வச்சு மோர் தென் அ டைரக்டர் இவர் வந்து ரொம்ப பிலாசபிக்கலா வாழ்க்கை தத்துவங்கள்லாம் நெறையா குடுக்குறாரு. இந்த போஸ்ட் இன்டர்வியூலயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் வச்சு, நெறைய வந்துட்டு டீகோட் பண்ணி, நெறைய கவனிச்சு அதுலேருந்து பேசுறாங்களே, அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அதோட உங்களோட அபிப்பிராயம் என்ன? நான் மறுபடியும் அதேதான். என் படத்த தியேட்டர்ல போய் பார்க்காத மாரி என் இன்டர்வியூவும் நான் போய் பார்க்கறதில்ல. சம்டைம்ஸ் சில பேர் அனுப்புவாங்கல்ல. ஏதாவது ஆ. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க, காட்டுவாங்க. அத நம்ம பார்ப்போம். பட் அது எதையும் நான் ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு தான் பேசுறேன். ஸோ, அதனால அதுக்கப்புறம் மறுபடியும் அத நான் ரீவிசிட் பண்றதில்ல. ஏதாவது ராங் ஆயிருச்சு, சம்டைம்ஸ் தப்பா போயிருச்சு அப்டின்னா, அத போய் பார்ப்பேன். என்ன தப்பா போயிருச்சுன்னா, இப்ப சில சில விஷயங்கள் இப்போ நம்ம இன்டர்வியூல சொன்ன விஷயத்த வேற கான்டெக்ஸ்ட்ல சொன்ன விஷயத்த எடுத்து, அத விஜய் சாருக்கு எதிரா போடுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். நம்ம சொல்லாத விஷயத்த கன்வெர்ட் பண்ணி போடுறாங்களே அப்டின்ற மாரி இருக்கும்.
அதான் அந்த மாரி விஷயங்கள போய் பார்த்து சரி பண்ண ட்ரை பண்ணுவேன். அது வந்துட்டு நீங்க சொன்னதுனால எனக்கு இப்ப இந்த கேள்வி தோணுது. இப்ப நீங்க சொன்ன சில விஷயங்கள் வந்துட்டு தளபதி விஜய்க்கு எதிர்த்து நீங்க சொல்லியிருக்கீங்க. கட்சிக்கு எதிர்த்து நீங்க சொல்லியிருக்கீங்கன்ற மாரிலாம் நெறைய விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டதாவும் இருக்கலாம். இல்லையா? அதெல்லாம் நாங்க நெறையா பார்த்தோம். அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூஸே குடுக்க வேண்டாம் அப்டின்லாம் தோணியிருந்திருக்கும் இல்லையா? இல்ல தோண தான் செய்யும் கண்டிப்பா. ஸோ அதான் அந்த மாரி என்னன்னா, நம்ம பொதுவான அரசியல் பத்தி சொல்றோம்ல. ஆ. பொதுவா இந்தியாவுல இருக்கிற அரசியல் பத்தி சொல்லும்போது, அத மொத்தமா ஒருத்தருக்கு எதிரா திருப்புறது வந்து கரெக்ட்டா இல்லன்னு நெனைக்கிறேன் நானு. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப வந்து இந்த தளபதியோட பேர் இல்லையா? நம்ம சிஎம் சாரோட பேரே வந்துட்டு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு வரும்போது, அது ஒரு தனியா ஒரு பேனர் கார்ட் மாரி ஒண்ணு போட்டு வருது. இந்த பேர் எங்கேருந்து வந்துச்சு? டிவிக்கேவா? ஆ. அந்த அதான் அந்த இது ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் தானா? இல்ல ரெஃபரன்ஸ் அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கஷன் போகும்போது, ஆ ஒரிஜினல் படத்துல அப்படி ஒரு டேட்டூ இருக்கு. டேட்டூக்குன்னு ஒரு ஷாட்டும் இருக்கு. ஸோ, ஓகே. அப்போ நம்ம ஒரு டேட்டூ பண்ணலாம். அப்படி பண்ணா எது எக்ஸைட் பண்ணும்? ஆ அப்படின்னா, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா அவருக்கு பார்ட்டி அனவுன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ, அப்போ பார்ட்டி அனவுன்ஸ் பண்ணிட்டாரு. வெறும் தளபதியா அவர் தெரிய மாட்டாரு. ஒரு லீடரா தான் தெரிவாரு. அப்போ ஒரு லீடருக்கு ஆம், அந்த பேர் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சு, ஆ டிவிகேன்னு யோசிச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த பேரு யோசிச்சு வச்சோம். ஸோ, அப்போ தளபதி வெற்றி கொண்டான்னு இருந்துச்சுன்னா, அது ஒரு கட்சி பேரும் இருக்கு. அதுல அந்த வெற்றியும் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸோ, அது கரெக்ட்டா இருந்தது. அது யோசிக்கும்போதே ஒரு ஹை கிடைச்சது. ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்னு தோணுச்சு. அப்படிதான் பண்ணோம். ஸோ இந்த படம் வந்து ரீமேக் தான் அப்படின்றது வந்துட்டு எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. நீங்க மேக்கிங் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு அஃபிஷியல் நோட் எல்லாமே வந்துருச்சு. பட் அத தாண்டி ஹெச். வினோத் சாரோட ரைட்டிங் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல நெறையா இருந்தது. இந்த ரோபோட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து புதுசா அதுல சில விஷயங்கள் நுழைக்கிறதாகட்டும், சின்ன சின்ன ஓட்டு போடுறதாகட்டும், இந்த ஸ்டோரி இதுவே ஒரு பேக் ஸ்டோரி. அதுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டோரி மாதிரி, இது ஒரு ரியல் ஸ்டோரி. அந்த ஒரு கிராமமே வந்துட்டு ஓட்டு போடாம இருக்கிறது. அதெல்லாம் கொண்டு வரதுலேருந்து அந்த கனெக்டிவிட்டி. இதெல்லாம் வந்துட்டு நீங்க இதெல்லாம் எவ்ளோ நாளாச்சு உங்களுக்கு ரைட் பண்ண? இந்த இந்த ரைட்டிங்க நீங்க வந்துட்டு நம்ம சிஎம் சார் கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்குற ப்ராசஸ் எப்படி இருந்தது? அதான் இது ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஷன் போனோம் இல்லையா? அப்ப பேசிக்கா இந்த இந்த ஸ்ட்ரக்சர கிராக் பண்ணிட்டோம். ஸோ, இப்படி தான் ஆரம்பிச்சு இப்படி எண்ட் ஆக போது. ஆ இதுக்குள்ள இத பேசப் போறோம். ஆ டெமோக்ரஸிய அழிச்சு சர்வாதிகாரத்த கொண்டு வந்து ஒருத்தன் சர்வாதிகாரி ஆக ட்ரை பண்றான். அத எதிர்த்து அவன அழிச்சு டெமோக்ரஸிய காப்பாத்துற ஹீரோ அப்படின்ற ஓகே. ஒன் லைன ஃபிக்ஸ் பண்ணி, பேசிக்கா ஸ்ட்ரக்சர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிட்டோம். அப்போ வில்லன் எவ்வளோ பெருசா இருக்கணும்? அப்படின்னும்போது ரொம்ப பெருசா இருக்கணும். ஏன்னா, இந்தியான்றது ரொம்ப பெரிய கண்ட்ரி. அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணணும்னு நெனைக்கிறவனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் தேவ. ஸோ, அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் வேணும்னா, அவன் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அப்போ மாடர்ன் வார்ஃபேர் எடுத்துட்டு வந்தா, ஆ அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் கிடைக்குது. அவனுக்கு எக்ஸ்ட்ரீம் பார்கெனிங் பவர் கிடைக்குதுன்னு யோசிச்சு தான் அத கொண்டு வந்தோம். சில பேருக்கு வந்து அந்த மாடர்ன் வார்ஃபேர் வந்து எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க என்ட்ட. ஓகே. ஸோ, அப்போ ஏன்னா திடீர்னு வருது, அதனால ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. மேபி ஸ்க்ரீன் பிளேல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட் பண்ணியிருந்தோம். அந்த ஷிப் அட்டாக்ல, அவனுடைய அண்டர் கிரவுண்ட்ல எல்லாமே அது இருக்கும். கேஷுவல் இன்னும் கொஞ்சம் உத்து கவனிச்சா அதெல்லாம் இருக்கும். லீட் இருக்கும். பட் சில பேர் அது ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. ஸோ, அப்படி எடுத்துட்டு வந்தது தான் எல்லாமே. எல்லாமே. ஸோ, அந்த வில்லன ஸ்ட்ராங் பண்ணி, ஆ ஒரு எக்ஸ்ட்ரீமான வில்லன கிரியேட் பண்ணிட்டா, அத அழிக்கிற ஹீரோ அத விட பெருசாயிடுறார்ல. ஸோ, அப்படி பிளான் பண்ணி பண்ணது தான். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முடிஞ்ச உடனே சார்ட்ட சொல்லி, அப்ரூவல் வாங்குன பிறகு அடுத்த வெர்ஷன்ஸ் எழுத ஆரம்பிச்சோம். ஓகே. சார் எல்இடில ஒரு விஷயம் ஒண்ணு இப்ப வரப்போது. ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக் அது எப்படி வருமோன்ற ஒரு பயத்தோட இருக்கிறவங்களுக்கும், இல்லப்பா கொஞ்சம் தான் ரீமேக்கு மீதி புதுசு அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, உள்ள பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஐயா இது தளபதி படம். ஐயா! இது தளபதி படம். இந்த கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? இல்ல அதான் படம் நாங்க பார்த்துட்டோம்ல முன்னாடியே. ஸோ, எனக்கு ரொம்ப ஒரு 3 ஹவர்ஸ் படத்துல 2 1/2 மணி நேரம் பியூர் தளபதி படம். ஒரு 1/2 அன் ஹவர் கன்டென்ட் படம். ஸோ, ஒரு தளபதி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா 2 1/2 மணி நேரம் ட்ரீட் இருக்கு. ஸோ, அதனால நான் தைரியமா அத சொன்னேன். நீங்க வந்துட்டு இடையில பூந்து அடிச்சிராருன்னு நெனைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்ப யார் மனசுல வச்சு நீங்க அந்த கான்ஃபிடென்ட்டா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சீங்க? இல்ல அந்த சமயத்துல சில நெறைய அ பேட் திங்ஸ் எல்லாம் சுத்தி பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ, தியேட்டர்ஸ் பண்றது, அது இதுன்னு பண்ண அந்த மாரி சில செய்திகள் எனக்கு வந்துட்டே இருந்தது. ஓகே. ஸோ, அத மென்ஷன் பண்ணி தான் சொன்னேன். பர்ட்டிகுலர் நேம்ஸ் எதுவும் இல்ல அதுல.
ஆக்சுவலா நீங்க இந்த ஆடியோ லான்ச் பிளேஸ்மென்ட் பண்ண அந்த டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் நடந்த உடனே வச்சிருந்தீங்க. அப்போ அந்த டைம்லைனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அன்பிரெடிக்டபிளா இருந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச் சக்சஸ்ஃபுல் ஆகுமா? பிளஸ் இந்த டைம்ல இது தேவையா? அப்படின்னு நெறைய சர்ச்சைகள் இருந்துச்சு. அதுக்கு நடுவுல நீங்க அத வந்துட்டு வைக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா? இந்த டைம்ல இத நம்ம வைக்கலாமா? இல்ல இது இப்ப இப்படி நம்ம வச்சு, இதுல வந்த விமர்சனங்கள் எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணும்? படத்த அஃபெக்ட் பண்ணும்? அந்த மாரிலாம் நீங்க நெனச்சீங்களா? இல்ல. அந்த ஆடியோ லான்ச்லாம் நம்ம யோசிக்கவே முடியாத ஆடியோ லான்ச் அதெல்லாம். அப்படிலாம் நம்ம யோசிக்கவே முடியாது. அது பியூர்லி விஜய் சார் இருக்கிறதுனால நடக்கிறது. விஜய் சாரோ அத பிளான் பண்ணது வந்து ஜெகதீஷ் அவங்க அந்த ரூட் அவங்க பிளான் பண்ணாங்க. மாலிக் மலேசியால பிளான் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம டிசிஷன்லாம் எடுத்து அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜான விஷயம். நான் லைஃப்ல பார்த்ததிலேயே ரொம்ப பயங்கரமான மேட்டர் அது எனக்கு. ஏன்னா ஒரு 11 ஹவர்ஸ் ஒரு கிரவுடு ஒரே இடத்துல உட்காந்து ஒரே எனர்ஜியோட, ஒரே ஆள பார்த்து கத்திக்கிட்டே இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு பயங்கரமா அது வந்து நான் வேற வேர்ல்ட்ல இருக்கேன். ஒரு 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 மனிதனுக்காக இப்படி ஒரு கூட்டம் வந்து அ இருக்குன்றது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஸோ அது நம்ம யோசிக்கவே முடியாது அந்த மேட்டர். ஒரு பக்கம் தமிழ்நாடு, இந்தியாவ தாண்டி இன்னொரு நாட்ல வந்துட்டு நம்ம தளபதியும், இந்த படத்தோட வருகையும் இப்படி கொண்டாடுறாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம நாட்ல அத வேற மாதிரி மாத்தி திணிச்சு ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அத நீங்க எப்படி பார்த்தீங்க? இல்ல அவரு அவரு அரசியலுக்கு வரலன்னா, அது இதெல்லாம் நடந்திருக்காது. நான் சொல்றது அவர் அதே விஜய் சார இன்னும் கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அரசியல்ன்றது பவர் கேம் இல்லம்மா. ஒரு பல வருஷமா பவர்ல இருக்கிற ஒருத்தவங்க, இன்னொருத்தர் அந்த கேம்க்குள்ள வரும்போது ஈஸியா ரெசிஸ்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ கண்டிப்பா ரெசிஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நான் சொல்றது நான் இத விட பயங்கரமா இருக்கும்னு நெனச்சேன். பட் இதுவே பயங்கரமா தான் இருந்தது. ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் வந்துட்டு கரூர் இஷ்யூவ பத்தி உங்களுக்கு நெறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அ அதோட இப்போ இந்த பாட்டுலலாம் அந்த மான்டேஜஸ்லாம் பார்த்து படம் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த மான்டேஜஸா இருக்குமோ? இதுக்காக தானோ? இன்னுமே அந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு இல்லையா? அது உங்கள எவ்ளோ பாதிச்சுச்சு அந்த கரூர் இஷ்யூ? இல்ல அது ரொம்ப அதுக்கானது. அது பர்சனல் லைஃப கண்டிப்பா பாதிக்கும். ஆம், என்னன்னா நம்ம அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதிலிருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து மேனிபுலேட் பண்ணி, மறுபடியும் வேற ஒரு கொஸ்டின ரைஸ் பண்றாங்க. ஸோ, அதனால எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்போதைக்கு. ஸோ, அது பெரிய பொய். அது வந்து ஏன் அப்படி பண்ணாங்க? ஆம், அத பண்ணவங்க வேற ரெப்புடேட்டடான ஜேர்னலிஸ்ட்டா இருக்காங்க. ஸோ, அது பெரிய தப்பு. அவங்க பண்ணது பெரிய தப்பு. இப்பவுமே படத்துல வந்துட்டு சில பேர் ஹேட்டர்ன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு அது இன்னும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த பாட்டு இருக்கு இல்லையா? ஒரு பேரே வரலாறு. அதுல வர மான்டேஜஸ்லாம் இன்னும் அந்த மாநாட்டுலேருந்து தான் எடுத்த மான்டேஜஸ்லாம் சொல்றாங்க. அதுக்கு நீங்க இப்போ ஒரு விளக்கம் குடுக்கணும்னா, இப்போ போஸ்ட் ரிலீஸ்ல நீங்க ஒரு விளக்கம் குடுத்துட்டீங்க இல்ல ஆல்ரெடி அத. ஒண்ணும் இது ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் என்ன அப்படி ஒண்ணுன்னா, நீங்க நேரா ஏதாவது ஒரு சட்டப்பூர்வமா ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னா, நேரா வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கு. பெப்சில வந்து என்ன ஷூட் பண்ணணும்னு பில் இருக்கு. சிசிடிவிஸ் ஃபுட்டேஜஸ் இருக்கும். எவ்வளோ எவிடன்ஸஸ் இருக்கு. எடிட் இருக்கும். எல்லாமே நீங்க செக் பண்ணலாமே. ஒரு செகண்ட்ல அதாவது ஒரு நாள்ல கண்டுபிடிச்சிடலாம் இந்த உண்மைய. எதுக்கு வந்து பல மாசமா இத வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். உங்க டைமும் வேஸ்ட் பண்றீங்க. மக்கள் டைமும் வேஸ்ட் பண்றீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா, நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. வந்து பார்க்கணும் நாங்கன்னு சொல்லுங்க. புரொடக்ஷன்ல கேட்டா காட்டப் போறாங்க. சூப்பர். அவ்வளோதானே. ரொம்ப சிம்பிளா முடிய வேண்டிய விஷயத்த எதுக்கு திரும்ப திரும்ப போய் பேசிட்டே இருக்கணும். Title sponsor Max Gold, Cash for Gold. Call 04445454545. GD Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பிரஸ்டா, பிரஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலையும் பெஸ்டா. பிரஸ்டா இன்னர் வேர்ஸ், லெகின்ஸ் அண்ட் நைட்டீஸ். Presents Jananayagan celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Vecura, Vecura Wellness. Advanced scientific slimming. No pain, no surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital. கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner வாக் பக்ரி. வாக் பக்ரி tea since 1892. Venue partner Feathers, a Radha Hotel.